எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. இது சென்னை எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே சரண் ஜெயராமன். ஹலோ டாக்டரில் இன்னைக்கு முக்கியமான ஒரு டாக்டர் வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இரைப்பை குடல் மருத்துவர் டாக்டர் KR பழனிசாமி. முதல்ல இவரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 4 தசாப்தம் 40 ஆண்டுகளாக இவர் பண்ண உழைப்பை பாராட்டி 2026 பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க இவருக்காக. டாக்டர் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல என்னுடைய முதல் நிகழ்ச்சியில் உங்களை நான் இங்கே இன்டர்வியூ எடுக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஃபைன். எல்லோருக்கும் மாலை வணக்கம் டாக்டர். முதல்ல சென்னை நிலையம் சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எஸ், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 அப்படி இல்லைன்னா 29520554 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர், எனக்கு பேசிக்கான ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். இந்த இஷ்யூ இதை பற்றின இது என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள். எஸ், சொல்லுங்க டாக்டர். இது என்ன இஷ்யூ? இது இப்போ நம்ம எவ்வளோ முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த விஷயத்தை பற்றி? இந்த நோய் பற்றி, அதாவது இந்த இரைப்பை குடல் சார்ந்த நோய், அதாவது டைஜஸ்டிவ் ஹெல்த்னு சொல்லுவோம். இந்த டைஜஸ்டிவ் ஹெல்த்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக நிறையா இன்றைக்கி நம்ம டே டு டே தினசரி வாழ்க்கை முறையில் நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். காமனாக பார்த்தீங்கன்னா இந்த வயிறில் நெஞ்செரிச்சல், வயிறு உப்பசம் சொல்லுவாங்க, இல்லை மோஷன் லூஸாக போதும்பாங்க, கான்ஸ்டிபேஷன், மோஷன் சரியாக போலிம்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் காமனாக வர்ற இப்போ ப்ராப்ளங்கள். அது இல்லாத நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைலில், அதாவது உணவு ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூனால, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு, லேக் ஆஃப் ஸ்லீப், இதனால் பல அதாவது இந்த ஜீரணம் சம்மந்தமான ப்ராப்ளம் நிறையா வருது. அதை பற்றி இப்போ நிறையா இன்றைக்கி பேச இருக்கிறோம். எஸ், அதாவது நம்ம சாப்பிட்டு வாய்க்குள்ளே போனதுலேருந்து அது மலமாக வெளியே வர வரைக்கும் அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். டாக்டர், எனக்கு எந்த விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாயிடுச்சுல டாக்டர். ஆமாம். இன்னைக்கு இந்த பிரச்சனை சின்ன பசங்க, அதாவது ஒரு சொல்லுவாங்க கல்ல சாப்பிட்டாலும் கரையிற வயசு அப்படின்னா, ஆனால் இப்போ சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் தானே டாக்டர்? எஸ், லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாம் அந்த சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எந்திரிச்ச உடனே தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக கொண்டு போய் டாய்லெட்டில் உட்கார வைப்பாங்க, மோஷன் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் 6 மணிக்கு பஸ் ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அது மோஷன் போகிறதா அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அது சில குழந்தைகளுக்கு எப்போ நம்ம கடைசியாக மோஷன் போகணும்னு தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நாளடைவில் இந்த குடல் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு காரணம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆமாம். ஓகே, இது எந்த வயசில் வருதுன்னு சொல்லலாம் டாக்டர்? எல்லா வயசுக்குமே வரும்? எல்லா வயசுலேயும் வரலாங்க. இப்போது ஜென்ரலாக சின்ன குழந்தைகள் ரொம்ப சிறு வயசில் ஜாஸ்தி ஒன்றும் வர்றதில்லை. பட் அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ், இந்த மாதிரி உணவு, அதாவது ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில நேரத்தில் ஸ்கூலில் சாப்பாடு கொடுப்பாங்க. அது மாதிரி வி கால் இட் அஸ் நாட் ரெகுலர் ஃபுட், மாதிரி ஜங்க் ஃபுட், அது மாதிரி சாப்பிட்டாலும் பிரச்சனை வர வாய்ப்புண்டு. சில நேரத்தில் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். ப்ரெஷர் ஈவன் தோ குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த ப்ரெஷர்னால சில இந்த ஆசிட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வர்றது எப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இல்லை சில யங்கர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதெல்லாம் உங்களுக்கு நேரங்காலம் இல்லாத, சாப்பிட்றதுக்கு சரியாக நேரம் இருக்காது, அந்த ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சில இந்த ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு உண்டு. ஈவன் சின்ன வயசு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போலாம் நல்லா சில ஃபோனை பார்த்துட்டு கொண்டுருக்காங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோனை பார்த்துட்டு யூடியூப் பார்க்குறாங்க, தூங்குறது இல்லை சரியா. ஸோ இதெல்லாம் இட் கேன் ரிசல்ட் லாட் ஆஃப் இந்த குடல் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன மாதிரி நோய்கள்லாம் வரும் டாக்டர்? அதாவது காமனாக ஆசிட் ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம், சில நேரத்தில் அதை GERDன்னு சொல்லுவோம். அந்த ஆசிட் ரீஃப்ளக்ஸ்ங்கிறது நம்ம சாதாரணமாக அந்த ஸ்டமக்கில் தான் ஆசிட் இருக்கும். ஓகே டாக்டர். இந்த ஆசிட் சில நேரத்தில் மேலே உணவு குழாயில் திருப்பி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரும்போது ஆசிட் ரீஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். இது பல காரணத்தினால வரலாம். ஜென்ரலாக சில பேருக்கு அந்த மாதிரி டெண்டன்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் ட்ரிகர்ஸ்னு சொல்லுவோம், ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ். அதாவது நேரத்துக்கு அன்டைம்லி ஃபுட், லேட்டாக சாப்பிட்றது, தென் தி ஃபுட் டைப் ஆஃப் ஃபுட் மாதிரி ரொம்ப ஆயிலி ஃபுட், ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், காஃபி, தென் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் இட் கேன் பி அ ட்ரிகர்.
அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஈவன் யா ஒரு அப்படியே லைன்ல ஒரு நேயர் இருக்காங்க, Yeah, யாருன்னு sure. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் Hello. ஹலோ டாக்டர் வணக்கம், யார் பேசுறீங்க? சார் சென்னையில இருந்து குமார் சார் சார். டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. ஆ சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நான் அவஸ்தைப்பட்டு தான் இருக்கேன் இந்த கேஸ்ட்ரிக்னால. சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் எங்க சொல்லுங்கள். போனாலும் வந்து ஒரு விடுவே பிறக்க மாட்டேன் சார். இல்ல. சாப்பிட்டோன்னா அந்த வயிறு வந்து கல்லு மாரி ஆயிடுது. அதே மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஜீரணிக்க மாட்டேது. இல்லை, கல் மாதிரி வருதுன்னா இப்போ நீங்கள் அது மாதிரி டெய்லி வருதா இல்லை இப்போ விட்டு விட்டு வருதுங்களா? இல்ல சார், டெய்லி அந்த பிரச்சனை தான் இருக்கு. ஆ, என்ன உங்களுக்கு டேப்லெட் போட்டா ஒரு ஆள் நார்மலா இருக்கு, டேப்லெட் விட்டுட்டா அது அப்படியே போயிடுது. என்ன டேப்லெட் சாப்பிட்டா பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? டேப்லெட் பேர் சொல்ல முடியுமா? டேப்லெட் பேர் தெரியல சார், கவர்மெண்ட் டேப்லெட் தான் சார். கவர்மெண்ட் டேப்லெட். சரி, அதாவது உங்களுக்கு என்ன வயசாச்சு? 40 சார், 40 வயசு. சுகர் இருக்கா? எதுவுமே இல்லை சார். எதுவுமே இல்லை. என்ன செய்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? பிரிண்டிங்ல சார், பிரிண்டிங். சாப்பாடெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? இப்போலாம் கண்டினியூவாக கரெக்டாக சாப்பிட்றேன் சார். கால் மாதிரி நான் ஈவினிங் வந்து 7 o'clock சாப்பிட்ருவேன். மார்னிங் வந்து 9 o'clock. எல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்களா, ஹோட்டலில் சாப்பிட்ற? இல்லை சார், இப்போ வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். அப்போல்லாம் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ வீட்டு சாப்பாடு தான். நல்லா தூங்குறீங்களா? அதெல்லாம் வருது சார், தூக்கம்லாம் வருது சார். எனக்கு இந்த வயிறு தான் அந்தமாயிடுச்சு சார். அப்படி இல்லை, வர்றேன். டென்ஷன் உண்டா? கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கு சார். அதாவது வயிறு டைட் ஆகிறதுக்கு பல காரணத்தினால வரலாம். இது ஈவன் அசிடிட்டியில், ஆசிட் ரிஃப்ளக்ஸில் கூட இந்த வயிறு உப்புசம் வரும். வயிறு டைட் ஆகிறது பல வேறு காரணங்கள். அதாவது சுகர், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த வயிறு மூமெண்ட் குறையும். அதில் வந்து சாப்பிட்டோன்னா வயிறு கொஞ்சம் டைட்டாக இருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாத சில ஸ்டமக்கில் வயிறில் ஏதாவது அடப்பு, பாதையில் அடப்பு மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி டைட் ஆகலாம். ஆனால் உங்களுக்கு இது வந்து சமீபத்தில் இல்லை, இது கொஞ்சம் நாளாக இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். இது நாள்பட இருக்கிறதுனால மேஜராக உங்களுக்கு குடலில் இந்த பாதையில் அடப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதேமாக உங்களுக்கு இந்த ஏதாவது ஆசிட் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால இந்த ப்ளோட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு சுகர் இல்லை, சுகருக்கு உங்களுக்கு ப்ளோட்டிங் மாதிரி டைட்டாக இருக்க வாய்ப்பு உண்டு. எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கனாவே இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி எல்லாம் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் நேரத்துக்கு சாப்பிட்டு டென்ஷன் எல்லாம் இல்லாத நல்லா தூங்கியுமே வருது அப்படின்னா, ஸோ அந்த அப்படி இருந்ததுன்னா அந்த மாத்திரைகள் கொடுப்பாங்க, அந்த ஆசிட் குறைக்கிற மாத்திரைகள், அது கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் வர நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் மாத்திரை கொடுத்தா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். அப்படியும் அது கண்டினியூஸாக இருந்து அப்படின்னா நீங்கள் ஹெல்த்து செக்கப் பண்ணணும். செக்கப்னா உங்களுக்கு பேசிக்காக சுகர் இருக்கா, பிளட் இதெல்லாம் பார்க்கணும். அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால், சில பேர் தைராய்டு சரியாக வேலை செய்யலைன்னா கூட வயிறு உபசம் வரும். அந்த இல்லைன்னா குடலில் வந்து நம்ம அந்த எண்டாஸ்கோப்பின்னு டெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் உள் பகுதியை பார்க்குறது. அது பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னா இதே மாதிரி லைஃப் ஸ்டைலை ரெகுலேட் பண்ணணும், மருந்துகள் தொடர்ந்து சாப்பிடணும், ரெகுலராக டாக்டர்கிட்ட ஃபாலோ அப் போகணும். சரிங்க, ஓகே, தேங்க்யூ. இணைப்பில் வந்ததுக்கு அடுத்த நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். அதாவது எனக்கு வந்து 58 வயசு ஆகுது. சொல்லுங்கள். இந்த ஒரு வருஷமா எதனா பூரி, இந்த புளியாதொரை, இது மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டா அப்படியே நெஞ்சில வந்து அடைக்கிற மாதிரியே இருக்குதுங்க. சரி. ஜீரணம் ஆக மாட்டேங்குது. ரொம்ப பேசப்படுறேன். அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஜீரணம் ஆகலன்னு சொன்னா அவங்க ஏதோ டியூப் மாதிரி மாதிரி தருவாங்க. அதை போட்டா ஒரு 10 நாள் 15 நாளுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி வரதில்ல. அப்புறம் திருப்பி அதே பிரச்சனை தான். இல்லைங்க, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது எண்ணெய் பண்டங்கள் மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு தொந்தரவு வருதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது வந்து அந்த மாதிரி சாப்பிடும்போது இப்போ இதற்கு முன்னாடி ஒரு நேர் கேட்டாங்க, இந்த அசிடிட்டி, ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அதில் வந்தால் அந்த மாதிரி வரும்னு சொன்னேன். அது மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அது எதனால் வருதோ அதை தவிர்க்கிறது நல்லது. அதுதான் முக்கியமான இது. சுகர் இருக்கா உங்களுக்கு? சரி, மாதிரி அடிக்கடி ரொம்ப நாள் கொஞ்சம் நாளடைவில் இருந்ததுன்னா டெஸ்ட்டு பண்ணணும். நான் சொன்னாலே எண்டாஸ்கோப்புங்கிற டெஸ்ட் பண்ணி உணவு குழாய் வயிறுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது உணவு பாதையில் ஏதாவது வெந்திருக்கா இல்லை புண்ணு மாதிரி ஆயிருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு 10 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, திருப்பி வருதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங்கர் கோர்ஸ் எடுக்கணும். 10 நாள் இல்லை, ஜென்ரலாக இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம் இருந்தால் நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு கண்டினியூஸாக கொடுப்போம். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் ரெகுலேட் பண்ணுறீங்க. அதாவது இந்த நீங்கள் சொல்கிறீங்களா புளியோதரை, ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கணும். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், டென்ஷன் குறைக்கணும். இதெல்லாம் பண்ணாவே இந்த தூக்கம் தான் இல்லை. அதுதான் முக்கியம்.
தூங்கலைன்னா இது வரும், கண்டிப்பாக வரும். அதுதான் தூக்கம் ஏன் வரலைன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து தூங்காத காரணம் நம்ம சில நேரத்தில் நம்மளை தூங்க பாதி கெடுத்துக்குவோம். எப்படின்னா நம்ம டிவி பார்த்துருப்போம், இல்லை ஃபோனை பார்த்து யூடியூப் பார்ப்போம், அதை அப்படியே பார்த்துட்டு நான் சினிமா பார்ப்போம். அதெல்லாம் தவிர்க்கணும். அது குறித்த நேரத்தில் படுத்து தூங்கணும், அதுதான் முக்கியம். எஸ், எனக்கு இது ரொம்ப சந்தேகம் இருக்கு. இணைப்பில் இருந்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர். தூங்காம இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டாக்டர் சம்பந்தம் இருக்கு? அதாவதுங்க, தூக்கங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். ஓகே. அதாவது நம்ம தூங்குற நேரத்தில் தான் நம்ம பகலெல்லாம் வேலை செய்கிறோம், நம்ம உடம்பெல்லாம் பாடி எல்லா உறுப்புகளும் டயர்டாகிருது. ஓகே. ரெக்கவரி, ரீஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து தூங்குற நேரத்தில் நடக்குது. தூங்கலினா தூங்காத நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி பல பிரச்சனைகள், அதாவது நாட் ஓன்லி இந்த ஜீரண கோளாறு, ஈவன் உங்களுக்கு இப்போ இதில் லிவர் பாதிப்பு வரலாம், ஹார்ட் பாதிப்பு வரலாம், மற்ற எல்லா உறுப்புலையும் வரும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் நல்லா தூங்கலைன்னா அடுத்த நாள் உங்களால் வேலை செய்ய முடியாது. ஓகே. உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. எஸ். இப்போ பார்த்தா நீங்கள் நல்லா பிரிஸ்காக இருக்கீங்க, ஆனந்தமாக வேலை செய்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் தூங்கலைன்னா வேலை செய்ய முடியாது. எஸ் டாக்டர். டாக்டர், எனக்கு அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பேசுங்கம்மா. மேடவாக்கத்துல சித்ரா சார். சித்ராமா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஒரு மாசமா எனக்கு இந்த காதுல ஏதாவது பூச்சி போனா ஒரு சவுண்ட் வரும், அந்த மாதிரி இருக்கு சார். ஒரு மாசமா கேட்கலாமா உங்களுக்கு? இல்லம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. குடல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். அந்த டாக்டர் தான் வந்திருக்காரு. ஜெனரலா கேட்கலாமா? அப்படிதான். இல்ல, இவர் இதுக்கான பதில் சொல்ல இருக்காரு. அதாவது காதுல அந்த மாதிரி உங்களுக்கு இரைச்சல் வந்ததுன்னா அது இஎன்டி டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லதுமா. ஏன்னா அது மாதிரி இரைச்சல் வரும்போது சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த குடல், இந்த பேலன்சிங் சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு பாதிக்கு வரும். அதனால் நீங்கள் இஎன்டி டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூம்மா. டாக்டர், எனக்கு இப்போ இவங்க கேட்ட ஒரு கேள்வியிலேருந்து நான் ஒரு கேள்வி எடுத்திருக்கேன். சொல்லுங்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு டாக்டர். 6 வருஷமா இந்த பேண்டி, வெலாசிட்டி இதெல்லாம் போடுறேன், இதுக்கு வந்து என்னதான் தீர்வு, டாக்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. இவரும் இந்த ஒரு பதில் சொன்னார், எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாக கேட்குது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமாக இருக்குது டாக்டர்? எஸ், அதாவது உங்கள் நண்பர் வந்து லாங் டேர்ம் நீங்கள் போடுற அந்த பேண்டிங்கிற மாத்திரை வந்து ஆசிட் குறைக்கிற மாத்திரை. இட்ஸ் நாட் அ சிங்கிள் காம்பினேஷன் டேப்லெட். அது பென்டோப்ரசாலுங்கிற மாத்திரை ஆசிட் குறைக்கும். ஓகே. பென்டோப்ரசால் வித் டாம்பெரிடோன் சொல்கிறது. டிங்கிறது டாம்பெரிடோன். ஓகே. தட் வில் ப்ரிவென்ட் அந்த ரிஃப்ளக்ஸ் ஆன ஆசிடை கிளியர் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். ஓகே. சரி, நார்மலி இந்த காம்பினேஷன் டேப்லெட் தேவையில்லை. ஓகே. பென்டோப்ரசால் இது லைஃப் டைமா டாக்டர்? டயபெட்டிக் மாதிரி இது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொன்னோம் இல்லைங்களா? ஓகே. அதனால் we have to address all the triggers. precipitating factors வந்து அவாய்ட் பண்ணால் இது கண்ட்ரோல் வரக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி உள்ள உணவு குழாயில் புண்ணு இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு லாங்கர் கோர்ஸ் மருந்து கொடுப்போம். அதாவது நாங்கள் கொடுக்குறது எப்படின்னா 8 weeks ஃபுல் ரெகுலர் கோர்ஸ். ஓகே. அண்ட் தென் when you manage all lifestyle எல்லாம் மேனேஜ் பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா we reduce the dose. ஓகே. ஸ்டாண்டர்ட் டோஸ்லேருந்து ஹாஃப் டோஸ்க்கு வருவோம். ஹாஃப் டோஸை கன்டினியூ பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா நிறுத்த சொல்லுவோம். ஓகே. அதாவது நீங்கள் லாங் டேர்ம், ஆமாங்க, ஓகே, அதாவது லாங் டேர்ம், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க 6 வருஷம் எடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் இருக்குது. அதாவது இதை நிறுத்த முடியாத சூழ்நிலை வரும். நீங்கள் இப்போ வந்து என்ன மெனி திங்ஸ், சுகர் வருது, டயபிட்டிஸ், மருந்து நிறுத்த முடியுமா? வாழ்நாள் பூரா நான் சாப்பிடணும். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வருது, நிறுத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி மிகவும் மலக்குடல் சம்மந்தமான ஒரு வியாதி, கொலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட இந்த மாதிரி லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். சிமிலர்லி இதுவும் அந்த மாதிரி லாங் டேர்ம், பட் ஸ்டில் சில மருந்துகளில் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்புண்டு. அதுக்காக சில மருந்துகளை சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் நிறுத்துங்க, தேவைப்பட்டால் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியும் திருப்பி ஒரு நாள் நிறுத்த முடியலன்னா டாக்டர் போய் பாருங்கள். ஓகே டாக்டர். ஓகே, இப்போது நீங்கள் முன்னாடி பேசின ஃபுட் ஸ்டைல் பற்றி பேச போகிறோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் பீட் பற்றி பேச போகிறோம். அது சொல்லிடுங்க டாக்டர். ஹார்ட் பீட் சொன்னீங்க, அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கும் ஹார்ட் பீட்டுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்க. சிவியர் ரிஃப்ளக்ஸ் இருக்கும்போது இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஹார்ட் பீட் அதிகமாகிறது, ஹார்ட் பீட் இரகுலர் அடிக்கிறது, இதெல்லாம் வர வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமத் பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர் கடையில வேலை செய்யற பையன், ஒரு 40 வயசு ஆகுது. சரிங்க.
இவர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பரோட்டா சால்னா இது போலதான் சாப்பிடுறது. ஆக்சுவலா இப்ப சமீபத்துல வயிறு வலின்னு ஒரே பிரச்சனை பண்ண போல சரி ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். ஸ்கேன்ல எடுத்து பார்த்தாங்க, நார்மல் சொல்லிட்டாங்க. ஆனா வயிறு வலின்னாங்க. ஆனா அந்த எண்டோஸ்கோபி பண்ணி பாக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அவன் அது டியூப் உள்ள விட்டா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது குடல் சார்ந்தது அது கேமரால தெரியும் சொன்னாரு. பயந்துட்டு வானான்னு சொல்றான். அது விடும்போது வலிக்குமா டாக்டர்? அதாவதுங்க இப்போ அவங்க நீங்கள் சொல்கிறது அந்த பரோட்டா எல்லாம் சாப்பிட்டா வருதுன்னு சொல்கிறீங்க வலி. வலி அது மாதிரி ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டா இந்த வலி வர்றதுக்கு வயிறு வலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஹெவியாக சாப்பிடக்கூடாது. இந்த பரோட்டா எது சாப்பிட்டா வருது அதை தவிர்க்கணும். நீங்கள் சொன்னீங்க ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஸ்கேனில் அதாங்க வயிறு வலி அதிகமான வலி வர்றதுக்கு இந்த பித்தப்பையில் கல், கணையத்தில் ப்ராப்ளம், இல்லை குடல் அடைப்பு இதெல்லாம் வந்தால் அதிகமான வலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு ஒன்றும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த எண்டோஸ்கோப்புங்கிற டெஸ்ட் வந்து சேஃப் தான். இது வந்து ஒன்றும் பயம் கிடையாது. அது வந்து ஒரு ரப்பர் டியூப் மாதிரி தான். அது வந்து அதாவது தொண்டையில் ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி மருந்து ஸ்ப்ரே கொடுத்துட்டு பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். வலியெல்லாம் இருக்காது. பண்ணுறதுல ஒன்றும் பயம் இல்லைங்க. ஓகே ஓகே, ரொம்ப தைரியமா கேட்டா போல ஃப்ரெண்டு. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீங்க நினைந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், சொல்லுங்க. லைன்ல தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இப்போ வயசு 47 ஆகுது. சரிங்க. நான் பிறந்த ஒரு 6 மாசத்துல பால் குடிக்க முடியாம எல்லாம் வாமிட் எடுத்து குடல்ல எந்த ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்களாம். இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது. இப்போ நான் சாப்பிட்டேன்னா டெய்லி சேர பண்றேன். சோறு சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. இல்லை ஜீரணம் ஆக மாட்டேங்க. இல்லை சார் சொல்லுங்க, ஜீரணம் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன, உங்களுக்கு ஏதாவது பாந்தி வருதா? அப்படியே அந்த சாப்பாடு மறுநாள் காலைல கூட நெஞ்சில அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. சரி. தோசை இட்லி சாப்பிட்டோம்னா மீடியமா லைட்டா சாப்பிட்டோம்னா ஓரளவு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. வாந்தி எடுக்கிறீங்களா? இல்லை வாந்தி வரல. வாந்தி இல்லை, வாந்தி வரல. பசியெல்லாம் இருக்கா? பசி இருக்கு. உடம்பு எடை குறைஞ்சிருக்கா? இடம்லாம் குறையல. அப்படின்னா உங்களுக்கு குடல் அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் சின்ன வயசில் நீங்கள் சொன்னீங்க பாலெலாம் குடிக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அந்த நேரத்தில் உணவு பாதையில் ஏதாவது டைட்டாக இருந்திருக்கலாம், அடப்பு மாதிரி இருந்திருக்கலாம், ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த இப்போ முதல் சில நேர்கள் கேட்டாங்க, அந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இப்போ சிம்டம்ஸ்லாம் வரும். அது மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஒரு மாதிரி எண்டோஸ்கோப்புங்க டெஸ்ட் பண்ணி உள் பகுதியை பார்த்துக்கிறது நல்லது. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி எப்படின்னா அந்த சாப்பிட்டோன்னா ஒரு கேஸ் மாதிரி அப்படியே நெஞ்சு வந்து அப்படியே குத்தும், அடைக்கும், வலி எடுக்கும் பயங்கரமா. அதாங்க இது மாதிரி சிவியராக இந்த ரிஃப்ளக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த உணவு பாதையில் புண்ணெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி வரும். சில நேரத்தில் வந்து நம்ம நினச்சிக்குவோம், தப்பாக நினச்சிக்குவோம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைப்போம். ஆமாம், அதாவது அது கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி வரும்போது ஹார்ட் தொந்தரவு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான்னு பயப்படுவோம், புரியுதுங்களா? அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து சில நேரத்தில் சில பேர் ஹார்ட் அட்டாக்கே வரும். அதை நம்ம வந்து தப்பாக வந்து இது வந்து இந்த அசிடிட்டி அப்படின்னு நினைப்போம். அதனால் இது 2 கன்ஃபியூஷன் சில நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ப்ராப்ளத்தினால எமர்ஜென்சி வராது ஆசிட் ரிஃப்ளக்ஸில், வேறு ஹார்ட்டில் வந்து எமர்ஜென்சி வரும். அதனால் எப்பவுமே அந்த மாதிரி வந்துன்னா உடனே வந்து நம்ம செக் பண்ணி ஹார்ட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறது பார்த்துக்கிறது நல்லது. நாம் அதை பார்த்துட்டு ஒரு எண்டோஸ்கோப்புங்கிற ஒரு டெஸ்ட்டு பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர். இப்போ என்னோட கேள்வி நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு போயிடலாம். உணவு பழக்கம், லைஃப் ஸ்டைல் பற்றி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். சொல்லுங்க டாக்டர் அதை பற்றி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டுக்குனே அந்த லேட் நைட் பிரியாணி அப்படின்றது ஒரு ட்ரெண்டானதால் ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப நாசமாக போகுதோ? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் லேட் நைட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதே ஜென்ரல் அட்வைஸ் என்னென்னா ஏர்லி டின்னர். ஓகே, ஏர்லி டின்னர்னால் 7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் 6லேருந்து 7க்குள்ளே சாப்பிட்ருவாங்க. ஓகே, புரியுதுங்களா? அது லைட்டாக தான் சாப்பிடுவாங்க, ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க. அதாவது நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கும் படுக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சது மினிமம் 2 hours கேப் வேணும். ஓகே. நீங்கள் சொல்கிற அந்த லேட் நைட் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்தா டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி இந்த ஆசிட் ரிலேட்டட் இஷ்யூஸ், வயிறு அந்த குடலில் வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர், என்ன மாதிரி நோய்கள்லாம் வரும்? இப்போ லிவர்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படும்ல டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லிவரில் சாதாரணமாக லிவர் ப்ராப்ளம் வர்றது
முதல்ல சின்ன வயசில் சில பேருக்குலாம் ஜாண்டிஸ் வரலாம். ஓகே. ஜாண்டிஸ் வந்து அந்த காலத்தில் வந்து மஞ்சள் காமாலை சொல்லுவாங்க. வெறும் வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வரும். அது வந்து செல்ஃப் லிமிட்டிங் தானே போயிடும். அதுக்கு பின்னாடி இந்த வைரஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. ஏ வைரஸ், பி வைரஸ்லாம் இருக்குது. ஏ வைரஸ் வந்து கிளியர் ஆயிரும் தானே. ஓகே. இந்த பி வைரஸுங்கிறது அட்டாக் ஆச்சுன்னா அது சில நேரத்தில் லாங் டேர்ம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. லிவர் பாதிப்பு வரும். ஓகே. அதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் காமனாக இருந்தது. அப்புறம் லிவர் மற்றபடி டேமேஜ் ஆகிறது வந்து ஆல்கஹால். ஓகே. ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு டேமேஜ் ஆகலாம். ஓகே. இப்போ வந்து காமனாக வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்குறோன்னா ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் கேட்கணும்னு நினச்சேன். ஃபேட்டி லிவர் இப்போது அந்த மெயினாக இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கிற காலத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே. அது நம்ம சொல்லுவோம் ஃபேட்டி லிவரில் ஒன்றும் இல்லை, நீங்கள் நாட் டு ஒரின்னு சொல்லிடுவோம். ஓகே. இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா இந்த ஃபேட்டி லிவருங்கிறது அதாவது லிவரில் வந்து ஃபேட் சேரும். இது வந்து நாளடைவில் லிவரை பாதிக்கும். லிவரில் வந்து இந்த லிவர் வந்து சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். லிவர் சிரோசிஸ், லிவர் கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல்லாம் ரெகுலேட் பண்ணால் இதை வந்து நம்ம வந்து ரிவர்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும். ப்ளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி லிவர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். பீரியாடிக்கலாக செக் பண்ணணும். ஆனால் இது நாட் ஓன்லி ஃபுட், ஃபேட்டி ஃபுட் மாத்திரம் இல்லை, ரெகுலர் எக்ஸசைஸ் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் கிவ் அப் எனி திங் பட் யூ கான் கிவ் அப் தி எக்ஸசைஸ். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், இந்த எண்டோஸ்கோபி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அது நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ ஒரு காலரே கேட்டாங்க. எஸ், அதாவது எண்டோஸ்கோப்பிங்கிறது அதாவது வாய் வழியாவோ இல்லை மோஷன் போகிற வழியாவோ எனி டியூப் உள்ளே போடுறதுக்கு பதில் எண்டோஸ்கோப்னு சொல்லுவோம். அது எண்டோஸ்கோப் வந்து வழியாக நம்ம அதாவது உணவு குழாய், வயிறு நேரில் பார்க்கலாம். அதே மாதிரி மலக்குடலையும் வந்து நேரில் வந்து கொலனோஸ்கோப்புங்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது மேல் பகுதியை பார்க்கலாம், கீழ்ப்பகுதி பார்க்கலாம். அது இல்லாத கேப்சூல் எண்டோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. கேப்சூல் எண்டோஸ்கோப்பிங்கிறது இல்லை கேமரா மாதிரி. அது நம்ம வந்து நம்ம மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு சென்சர் மாட்டிடுவோம். இது வந்து ஒரு 8 மணி நேரம் பேட்டரி லைஃப்க்குள்ளே குடலுக்குள்ளே போகும்போது அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே போவோம். லைக் எண்டோஸ்கோப் ஃபார் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். அதாவது சில இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுங்கிறது பெரிய இடம். அதாவது நம்ம 22 அடி காயல் பண்ணியிருக்கோம். அதை நேரில் பார்க்குற சில நேரத்தில் சிரமம். அதுக்காக இந்த கேப்சூல் எண்டோஸ்கோப்பி சில நேரத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே டாக்டர், அது வந்து இந்த டெஸ்ட்டு வந்து பயம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த எண்டோஸ்கோப்பு, கொலனோஸ்கோப்பெல்லாம் வந்து நம்ம மயக்கம் கொடுக்காதையும் பண்ணலாம். சில நேரத்தில் பயம் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு செடேஷன் மயக்கம் கொஞ்சம் கொடுத்தும் பண்ணுறது உண்டு. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் புரிதல் வந்திருக்கு. ஒரு ஸ்ப்ரே பண்ணுவோம், அது கொஞ்சம் மரத்து போகிற. அதாவது இந்த சாதாரண எண்டோஸ்கோப் சொல்கிறது இந்த உணவு குழாய் வேறு நேரில் உள்நோக்கி பார்க்குறது. அதுக்கு வந்து இந்த செடேஷன் கொடுக்காத தூக்கம் இல்லாத பண்ணுறதுக்கு இந்த ஒரு தொண்டை மரத்து போகிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுப்போம். அதனால் தொண்டை அந்த டியூப் உள்ளே போகும்போது ஒரு சென்சேஷன் இருக்காது, ஈஸியாக போகும். அதாவது ஒன்றும் வலியெல்லாம் இருக்காது. அது ஏதோ கொஞ்சம் பெரட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா சாதாரணமாக மூச்சு விட்டுருந்தா ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் டெஸ்ட்டு. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா இந்த எண்டோஸ்கோப்பி பத்தி இப்ப பேசிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. 2 கேள்விகள் எனக்கு இருக்கு டாக்டர். எண்டோஸ்கோப்பி ஒரு பேஷண்ட் செய்யணும் அப்படின்னா பொதுவாக என்ன விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அது பத்தியும், எண்டோஸ்கோப்பி சிகிச்சையில இருக்கக்கூடிய நவீன உட்பிரிவுகள் அல்லது புதிய கண்டுபிடிப்புகள் இப்ப என்ன வந்திருக்கு ரீசெண்டா, அதை பத்தியும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது எண்டோஸ்கோப்பிங்கிறது வந்து அதாவது நம்ம குடல் வாயிலிருந்து இந்த மலக்குடல் அதாவது அது வரைக்கும் நம்ம நேரில் பார்க்குற அளவுக்கு வசதிகள் இருக்குது. சாதாரண எண்டோஸ்கோப்னு பார்க்குறது நம்ம உணவு குழாய், வயிறு பார்ப்போம். சிறுகுடலுடைய முதல் பகுதி வரைக்கும் நம்ம நேரில் பார்க்குறது உண்டு. அது இப்போ தான் சொன்ன மாதிரி நம்ம இந்த செடேஷன் கொடுத்தும் பண்ணலாம், கொடுக்காதையும் பண்ணலாம். இதில் வந்து நிறையா வந்து அட்வான்சஸ் வந்திருக்கு. அதாவது இப்போ அந்த எண்டோஸ்கோப்லேயே நிறையா காம்போனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேக்னிஃபிகேஷன் எண்டோஸ்கோப்னு இருக்குது. அதாவது சில அந்த லைனிங்கில் சில சந்தேகங்கள் இருந்தால் அது வந்து கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணிவிட்டு, அதாவது அந்த சந்தேகங்கள் அதாவது சிறு கட்டிகள் மாதிரி இருக்குது, அது கேன்சர் கட்டியா இல்லை கேன்சர் கட்டி இல்லாத இருக்கலாமான்னு அது பார்க்குறதுக்காக சில டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எண்டோஸ்கோப் வழியாக நம்ம டயக்னோஸ்டிக் மாத்திரம் இல்லை, அதாவது ட்ரீட்மெண்ட் நிறையா பண்ணலாம்.
ஸோ நீங்கள் உள்ள இப்போ உணவு பாதையில் ஏதாவது இப்போ வந்து ரத்த கசிவு வந்ததுன்னா அது நிறுத்துறதுக்கு வந்து நம்ம எண்டோஸ்கோப்லேயே நிறுத்தலாம். அதே மாதிரி வயிறில் ஏதாவது இப்போ புண்ணு மாதிரி வந்து அதுலேருந்து ரத்த கசிவு வந்தால் நிறுத்துறதுக்கு முடியும். சில நேரத்தில் உணவு பாதை வந்து உணவு குழாயை அடைச்சிக்கலாம், மாதிரி கேன்சர் கட்டியை வந்து அடைக்கலாம். சில பேர் இந்த ஆசிட் குடித்து அதனால் உணவு பாதை குறுகி அடைப்பு வரலாம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அந்த நேரத்தில் அது நம்ம வந்து அந்த பாதையை விரிவுபடுத்தலாம். எண்டோஸ்கோப் வழியாக வந்து அதாவது டைலட்டேஷன் சொல்லுவோம். சில இந்த கேன்சர்னால் அடைப்பு வந்ததுன்னா அது வந்து நம்ம அந்த பிளாக் கொஞ்சம் டைலேட் பண்ணி உள்ள ஒரு ஸ்டென்ட்னு ஒன்று போடுவோம். அதை டெம்பரவரியாக வந்து உணவு பாதையை ரிலீஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சாப்பாடு முழுங்குறதுக்கு வசதி பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த நீ இருக்காங்க லைன்ல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க? எஸ் சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ, வாய்ஸ் கிளியரா இல்லைங்க? வாய்ஸ் கிளியரா இல்ல. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதா சார்? கேக்குது சார், டாக்டர்கிட்ட சொல்லுங்க. சார், கான்ஸ்டிபேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு சார், மலச்சிக்கல். சொல்லுங்க. நான் சுகர் பிபிக்கெல்லாம் ஒரு 10 விதமான மாத்திரை சாப்பிட்றேன் சார், அதனால என்ன இருக்குங்களா? வரலாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் 4 படம் இருந்தாவே இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கு ஒரு காரணம் வரலாம். அதே மாதிரி சில மாத்திரைகளால கான்ஸ்டிபேஷன் என்னங்க மெட்ஃபார்மின் அதனால மலச்சிக்கல் வர்றது. பட் சில மருந்துகள், அதாவது ஹார்ட்டுக்காக சாப்பிட்ற மருந்துகள்னால கான்ஸ்டிபேஷன் வரலாம். என்ன சாப்பிட்றீங்க? சாரி சொல்லுங்க. எதுக்காக சாப்பிட்றீங்க? ஓ, ரைட் சார். மஸ்ட் பி ஆஸ்பிரின் குழப்பிட்டு இருக்கலாம். அதனால் சில அந்த மாத்திரைனால வராது. சில மாத்திரைகள் ஹார்ட்டுக்காக கொடுக்க வேண்டிய சில இந்த ஹார்ட்டினுடைய துடிப்புகள் சர்க்குலேட் பண்ணுற மாத்திரை என்ன எதுங்க? இல்லை அதில் வராதுங்க. அதனால் மேபி உங்களுக்கு வந்து இந்த சுகர்னால லாங் டேர்ம் சுகர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் வரக்கு வாய்ப்பு. அதான் சார், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வந்து அதாவது சமீபத்தில் நார்மலாக மோஷன் போகிறீங்க, சமீபத்தில் கான்ஸ்டிபேஷன் வந்துன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஷார்ட் டேர்ம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உள்ள குடல் அடைப்பு வந்து இந்த மாதிரி கேன்சர் மாதிரி வந்து அடைப்பு வரக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போயிட்டு ஒரு கோலனோஸ்கோப்புங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சார், ஒரு நிமிஷம். காலையில நாங்க டீ ஒரு 30 வருஷமா டீ சாப்பிட்டு தான் சார் அப்புறமா இதுவாகுது சார். ஓகே, அதனால நான் ப்ராப்ளம். என்ன டீ சாப்பிட்டா மோஷன் போகிறதா? ஆமாம் சார், டீ சாப்பிட்டா தான் சார். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாப்பிடலாம். காலையில எதுக்கு வெறும் வயிற்றுல சாப்பிட்றேன் சார், பரவாயில்ல. அதெல்லாம் சாப்பிடலாம் சார், நோ ப்ராப்ளம். அதனால பிரச்சனைகள் இல்லை டாக்டர். தேங்க்யூ. டாக்டர், இது ஒரு டீ குடிச்சாதான் நான் மோஷன் போறேன் அப்படின்றாங்க டாக்டர். என்ன டாக்டர் அது நல்ல பழக்கமா? வெறும் அது டீ மாத்திரம் இல்லைங்க. சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி சாப்பிட்டா தான் மோஷன் போகும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தண்ணி ஒரு பாட்டில் குடிச்சா போகும்பாங்க. சில பேர் நியூஸ் பேப்பர் படிச்சாதான். அந்த மாதிரி எல்லாம் ஹேபிட் தான் அது. பட் இந்த ஹாட் வாட்டர் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்ன வருதுன்னா அங்கே போய் பழக்கம், ஹேபிட் அது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் டாக்டர் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இந்த எண்டோஸ்கோபி கொடுக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுல வந்து வயிறு ஒண்ணுமே சாப்பாடு இல்லாம கொடுத்துதான் அந்த மாத்திரை எல்லாம் முழுங்க வைப்பாங்களா? இல்லை, எண்டோஸ்கோப்புங்கிறது ஜெனரலாக வெறும் எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ண முடியும். அதாவது வயிறு காலியாக இருக்கும். இருந்து சார், என்ன எங்க சித்தி ரொம்ப தொண்டெல்லாம் வலி தாங்க இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இல்லை அதெல்லாம் வலி. இந்த எண்டோஸ்கோப்னால வலி வராதுங்க. எண்டோஸ்கோப் எப்பவுமே வெறும் வயிறுலாம் பண்ண முடியும். உள்ள சாப்பாடு இருந்தால் உள்ள சரியாக தெரியாது. அதனால் எம்டியில் தான் பண்ண முடியும். எண்டோஸ்கோப்னால வலி வராதுங்க. ரொம்ப பயப்பட்டாங்கன்னா மாதிரி செடேஷன், மயக்கம் மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணலாம் சார். இன்னொன்று, இந்த நானும் கூட இந்த ஆஸ்பிரின்லாம் சாப்பிட்றதுக்காக ரான்டாக் 300 சாப்பிட்றேன். அது கான்ஸ்டிபியூஷனுக்கு அது காரணமாக இருக்குமா? ரான்டாக் 300னால கான்ஸ்டிபேஷன் வராது. ரான்டாக்லாம் இப்போ ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள். ஆனால் இதே ஆசிட் குறைக்கிற மாத்திரை சில நேரத்தில் இந்த பேண்டோஸு, டொமேஸ் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கான்ஸ்டிபேஷன் வரக்கு வாய்ப்பு உண்டு. ரான்டாக்னால பக்க விளைவு கிடையாது. இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. இந்த மலம்ல ரத்தம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது மலத்தில் ரத்தம் வர்றதுங்கிறது சாதாரணமாக
அதாவது மலம் போகிறதுக்கு மலச்சிக்கல் உள்ளவங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நாள் கூட ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறவங்களுக்கு இந்த மூலவியாதி பைல்ஸ் வந்து இருந்து அதனால் பிளட் வரும். அந்த பைல்ஸ்னால் பிளட் வந்ததுன்னா நல்லா சேஃபாக வரும், ட்ராப்பாக வரும். ஏதாவது மலம் போகிறதுக்கு முந்தைய வரலாம், போனதுக்கு அப்புறம் வரலாம். ஆனால் அதாவது மலத்தோட கலந்து ரத்தம் வருதுன்னு வைங்க, மலத்தோட கலந்து மிக்ஸ் ஆகி வருது, கூட சளி மாதிரி சேர்ந்து வருது, அந்த மாதிரி வந்ததுன்னா பல வேறு காரணம் வரலாம். அதாவது குடலில் கொலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், குடலில் வந்து குடல் புண்ணு இருந்தால் வரலாம், இல்லை குடலில் கேன்சர் இருந்தாலும் வரலாம். அந்த மாதிரி குடலில் கட்டி புற்றுநோய் கட்டி இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்புண்டு. இந்த அசிடிக் ப்ராப்ளமால கேன்சர் வர காரணங்கள் இருக்கு எதுங்க? இந்த வயிற்றுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் கேன்சராக மாறுமா? இல்லை, கேன்சராக மாறுறதுங்கிறது வயிறில் வந்து சாதாரணமாக இந்த ஆசிட் ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப நாள் படம் இருந்ததுன்னா ஆசிட் ரீஃப்ளக்ஸ், ஆசிட் மேலே உணவுக்குழாய் அரித்து புண்ணாகி அது வந்து நாளடைவில் கொஞ்சம் வருஷக்கணக்காக இருந்து கேன்சர் வர வாய்ப்புண்டு. எந்த நேரத்தில் நாங்கள் டாக்டரை அணுகணும்? இந்த சிம்டம்ஸ் வந்தோம் நீங்கள் இந்த டாக்டரை அணுகுங்க. இல்லைங்க, இப்போ தான் நிறையா இந்த பற்றி நம்ம பேசணும், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பற்றி. அது வந்தாலும் அது ஆமாம், நமக்கு வந்து நான் சும்மா சாதாரணமாக வருது, அதாவது இந்த ஆயிலி ஃபுட்டு ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டா வருது, நிறுத்தினா போயிடுதுன்னா நத்திங் டு வரி. ஆன் த கான்ட்ரி கண்டினியூஸாக தொடர்ந்து இருக்குது, அதனால் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கணும். இல்லை அதே மாதிரி சாப்பாடு முழுங்கும் போது கொஞ்சம் லேசாக அடைக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே பார்க்கணும். டாக்டர், எனக்கு அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த வாயில் புண்ணு வருது, வாயில் துர்நாற்றம் வருதுன்னா குடலில் ஏதாவது பிரச்சனைகள்ன்றது உண்மையாக? அதாவதுங்க, வாயில் துர்நாற்றம் வர்றது ஜென்ரலாக இட் கேன் பி லோக்கல்னா வாயில் வந்து பல்லில் டென்டல் இன்ஃபெக்ஷன், அது காமன். ஓகே, வெறும் வாய்ப்புண்ணுனால வராது, சில நேரத்தில் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் வரலாம். பட் ஜென்ரலாக வந்து மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப வாய் நாற்றம் வருதுன்னு. இந்த ஆசிட் ரீஃப்ளக்ஸ் சொல்கிறேன் இல்லைங்களா, அது ரொம்ப நாள் படம் இருக்கும்போது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஓகே, அப்போ வாயில் புண்ணு இருந்தால் நம்ம கொஞ்சம் டாக்டர் நம்ம இதுக்காக பார்த்துடலாம். வாய்ப்புண்ணு சாதாரணமாக வர்றது காரணம் அதாவது ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப இந்த டென்ஷனு தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது சாதாரணமாக வாய்ப்புண்ணு வரும், போயிடும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் வாய்ப்புண்ணு லாங் டேர்ம் நாளடைவில் இருக்குது, புண்ணு ஆறாவது இருக்குது அப்படின்னா டாக்டர் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, நம்ம கூட அடுத்த காலர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், ரெயின்போ, யார் எங்கிறது பேசுகிறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். சாமிநாதன் டாக்டர் பேசுகிறேன். வணக்கம் சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் ஐயா, நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். சொல்லுங்கள் ஐயா. இன்றைய சூழ்நிலையில நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு, ஃபுட் ஹேபிட்டும் மாறிடுச்சு. வேலை நாட்டில் இருந்த மாதிரி குடல் புற்றுநோய், அதாவது நம்ம செரிமான உறுப்புல வரக்கூடிய புற்றுநோய்கள் அதிகமா வர்றத வந்து இறப்பை, குடல், சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே வருது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு சூழ்நிலை. இதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு ஆலோசனை சொல்லணும். இன்னொன்னு ஐயா, இப்ப சொல்லிட்டு நீங்க நாள்பட்ட அசிடிட்டி அதிகமாகிறதுனால வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாள்பட லாங் டேர்ம் ரொம்ப வருஷக்கணக்காக வந்து ஆசிட் ரீஃப்ளக்ஸ் இருந்ததுன்னா உணவு பாதை அரிச்சு புண்ணாகி நாளடைவில் அது புற்றுநோய் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதான் ஐயா, இப்ப நம்ம பழைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டது வந்து இறப்பையில அரை அளவு பாதி அளவு திட உணவு, கால்பாகம் நீர், கால்பாகம் காற்று, இதைத்தான் வந்து பேசிக்கா வச்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து இந்த சூழ்நிலையில நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து நல்ல ஒரு உணவு பழக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் வந்து கணக்கெடுப்பு சொல்றாங்க. மேலை நாடுகளை போல குறைவான அளவுல அதிகமான விட்டமின்ஸ், அந்த அளவு கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவா தான் பார்த்து உண்றாங்க. இப்ப அவங்க வந்து மேலே மோஷன் போட்டு 15 days ஒன் டைம், 1 month ஒன் டைம் எல்லாம் சொல்றாங்க. இதனால அவங்களுக்கு வரலாம் அந்த குடல் புற்றுநோய். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க நிறைய கேள்வியிலேயே நிறைய செலவு பண்றீங்க. அதாவது அதாவது குடல் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது மேலை நாடுகளில் 1 மாதம் ஒருக்கா மோஷன் போகிறாங்க, அந்த மாதிரி 1 மாதம் இல்லை. மேபி கான்ஸ்டிபேஷனுங்கிறது அங்கே காமன். ஏன்னா அவங்க நிறைய மாமிச உணவு சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதனால் இந்த கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமன். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மலக்குடலினுடைய கோளாறுகள், மலக்குடலில் இன்ஃபெக்ஷன் வரலாம், இன்ஃப்ளமேஷன் வரலாம், இல்லை கொட்டுநோய் வரலாம். இந்த மலக்குடல் புற்றுநோய் வந்து நம்ம ஊர்லலாம் அந்த காலத்தில் நம்ம இல்லைன்னு நினச்சோம், ஜாஸ்தி இல்லை. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மேலை நாடு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதனால் மலக்குடல் கேன்சரும் இங்கே நிறையா பார்க்குறோம். ஆனால் மலக்குடல் கேன்சர் வந்ததுன்னா நம்ம வந்து அதாவது எளியராக கண்டுபிடிச்சோம்னா குணப்படுத்த முடியும்.
ஓகே ஓகே, இதுக்காக நான் வந்து ஒரு போன வருஷம் மார்ச் மாதம் ஒரு கருத்தரங்கு நடத்தினேன் சென்னையில். அதாவது இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் அதாவது பப்ளிக் இன்ட்ராக்ஷன். எதுக்காக நடத்தினோன்னா அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது அமெரிக்காவிலலாம் வந்து 45 வயசுக்கு மேலே மலக்குடல் உள்நோக்கி பார்க்குறது, அதாவது கொலனோஸ்கோப்பு வந்து கம்பல்சரி. ஓகே. ஏன் கம்பல்சரினா, இந்த மாதிரி கொலனோஸ்கோப் பண்ணும்போது சிறு கட்டிகளை வந்து நம்ம கொலனோஸ்கோப் வழியாக எடுத்துடலாம். இந்த சிறு கட்டிகள் நம்ம 4 வருஷக்கணக்காக இருந்தால் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கேன்சர் வராத தடுக்கலாம். அதே இந்த கொலனோஸ்கோப் பண்ணும்போது கேன்சர் நம்ம எர்லியராக கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணால் க்யூர் பண்ணலாம். அதனால் மலக்குடல் கேன்சர் தடுக்கலாம், குணப்படுத்தலாம். அதாவது என்னுடைய பேஷண்ட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் டயக்னோஸ் பண்ண கேன்சர், கொலான் கேன்சர் பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணவங்க இன்றைக்கி நல்லா இருக்கார். அந்த மாதிரி நிறைய, அவர் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் 20 வருஷம் 25 வருஷம் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் லைஃப் ஸ்டைல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது மாதிரி சிம்டம்ஸ் மலக்குடல் ரத்தம் வருதுன்னா உடனே டாக்டரை பார்க்கணும். டாக்டர், எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது. இப்போ கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு ஓராண்டு இல்லை 2 ஆண்டுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவதுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது கேன்சர் ஏர்லியராக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் நிறைய கேன்சர் வந்து குணப்படுத்த முடியும். நீங்களே பார்க்குறீங்க, ப்ரெஸ்ட் கேன்சர்லாம் காமன், ட்ரீட் பண்ணால் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இந்த மலக்குடல் கேன்சர் அது மாதிரி நல்லா இருக்காங்க. அது வந்து சில நேரத்தில் உடனே, அதாவது மலக்குடல் கேன்சர் இருக்குது, ஆப்ரேட் பண்ணுறோம், அது வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கோ, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்னால் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி ஸ்கேன் பண்ண சொல்லுவோம், கொலனோஸ்கோப் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். 5 இயர்ஸில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கும் போது தென் ஆல்மோஸ்ட் கியூர். ஓகே டாக்டர். டாக்டர், கடைசியாக ஒரு நிறைவு காலராக ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? ஹலோ, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் சென்னை பெருங்குலேருந்து பேசுகிறேன். என் பேர் ராஜேஷ் சார். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 34 ஏஜ் ஆகுது. சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல ஒரு 12 வயசுல வந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். ஒரு 18 தையல் கிட்ட போட்டிருந்தாங்க. என்னங்க? சாரி, ஒரு சைக்கிள்ல கீழே விழுந்து வயசுல வந்து எனக்கு ஒரு 18 தையல் போட்டாங்க. ஓகே. ஆமா சார். அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப எனக்கு ஒரு 2 இயர்ஸா வந்து எனக்கு சாப்பிட்டா வந்து உடனே மோஷன் வந்துருது. சில டைம்ல வந்து நம்ம முக்கி போற மாதிரி இருக்கு, வயிறு உப்புன மாதிரி ஆகுது சார். அது ஓகே. என்ன சார்? அதாவது உங்களுக்கு அந்த உளுந்து தையல் போட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, நீங்கள் சொல்கிறதுக்கு அது வந்து நீங்கள் சாப்பிட்டா உடனே மோஷன் போகிறது, அடிக்கடி போகிறது, சாப்பிட்டா அதெல்லாம் அது வந்து சில நேரத்தில், அதாவது இரிட்டபிள் பவல், சென்சிட்டிவ் பவல்னு சொல்லுவோம், புரியுங்களா? லைஃப் ஸ்டைலில் சில பேருக்கு வந்து சில சாப்பாடு சில வித்தியாசமாக சாப்பிடும்போது இது மாதிரி வரலாம். சில நேரத்தில் டென்ஷன் ஆனாலும் வரலாம். ஸோ இது மாதிரி வந்ததுன்னா இரிட்டபிள் பவல்னு சொல்லுவோம். ஆனால் இது நாள்படம் இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி குடலில் கோளாறு வேறு ஒன்றும் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்கும் போது, சப்போஸ் இந்த இரிட்டபிள் பவல்னால் எதனால் என்னன்னு சொல்லணும்னா, அதில் வந்து இந்த மாதிரி மோஷன் லூஸாக போகலாம், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம், சில பேருக்கு வயிற்று வலி வரலாம். அந்த சிம்டமத்தை பொறுத்து நாங்கள் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் பற்றி அட்வைஸ் பண்ணுவோம், சில மருந்துகள் கொடுப்போம், சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர், எனக்கு அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் பற்றி பேசும்போது தான் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது சொன்னேன் இல்லைங்களா, இரிட்டபிள் பவுலுங்கிறது இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் ஜீரண கோளாறுகள் பார்த்தா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் காமன், அடுத்தபடியாக இரிட்டபிள் பவுல் இஸ் மோர் காமன். இதில் வந்து 3 காம்பனண்ட் இருக்குது. சில பேருக்கு மோஷன் லூஸாக போகும், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரும், சில பேருக்கு வயிற்று வலி வரும். இந்த மாதிரி வந்து 4 படம் இருந்ததுன்னா, அதாவது சில டெஸ்ட்டுகள் பண்ணி உள்ள சிஸ்டத்தில் ஒன்று ப்ராப்ளம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, பேஸ்ட் அந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் டயட்ரி அட்வைஸ் கொடுப்போம், லைஃப் ஸ்டைல் பற்றி ரெகுலேட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், வயிறு வலி கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு வேணுங்கிற மருந்துகள் கொடுப்போம். அதே மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆகலாம். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசணும் டாக்டர். நேயர்களும் பல கேள்விகள் கேட்டாங்க. எனக்கு கடைசியாக நான் ஒரு சில ரேப்பிட் ஃபயர் மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு கேஷன் கேட்குறேன் டாக்டர். ஒரு ஒஸ்டான ஃபுட்டு ஃபார் கட் ஹெல்த் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒஸ்டான ஃபுட்டுங்கிறது like the oily fatty food and then meat, red meat, and these are the worst food. Red meat. What is best food for digestion? Best food always fresh food, fresh vegetables, fruits, water, fiber அதிகமாக இருக்கிறது. Yes doctor. Tea or coffee? Both. I mean, when நீங்கள் காஃபி டீ கம்பேர் பண்ணும்போது டீ இஸ் பெட்டர். And coffee you can drink. Coffee is good for certain things.
Okay. காஃபி இஸ் குட் ஃபார் லிவர். ஓகே. பட் ஒன்லி திங் நம்ம ஊரில் வந்து நம்ம காஃபியில் பாலை போட்டு குடிக்கிறோம். அதனால் பிளாக் காஃபி எஸ் பிளாக் காஃபி. கர்ட் வந்து காலையில் சாப்பிடலாமா இல்லை ராத்திரி சாப்பிட்றது நல்லதா? கர்டு நீங்கள் எப்போலாம் சாப்பிடலாம். இட்ஸ் ப்ராப்ளி லைக் வி ஹவ் மோர் ப்ரோபயோட்டிக்ஸ் இன் தட் யூ கேன் டேக் எனி டைம். காரமான ஃபுட்டா இல்லை ஆயிலான ஃபுட்டா எது ரொம்ப ஹார்ம்ஃபுல், ரொம்ப கெடுதி? ஆயிலி ஃபுட் எஸ். ரொம்ப காரமான ஃபுட் இஸ் ஓகே, பட் யூ கேன் டேக் இட் அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி டு டாலரேட். ஓகே. ஃபுட் தினமும் சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் போகிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்? அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரெகுலர். சாப்பிட்ட அப்புறம் அதுக்குன்னு வந்து ரொம்ப வி கேன் டேக் அ லைட் எக்ஸசைஸ், லைட் வாக். சி வைனா சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோம்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் இட் கோஸ் டு ரைஸ் சிஸ்டம். சில பேருக்கு சாப்பிட்டுட்டு நடந்தால் ஹார்ட் பெயின் வரும். ஓகே. ஏன்னா இப்போ உங்களுக்கு அது மாதிரி டெண்டன்சி ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம் யூ கேன் கெட் இஸ்கீமிக் பெயின். அதனால தான் சாப்பிட்டுட்டு ரொம்ப வந்து விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இந்த லேட் நைட் சாப்பிட்றவங்களுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ்? லேட் நைட் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டா இதனால் வந்து அதாவது ஜீரண கோளாறுகள் லைக் இதை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இஸ் மோஸ்ட் காமன். அதை அவாய்ட் பண்ணணும். ஹோம் ரெமெடிஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு, கட் ஹெல்த்துக்கு? ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பழைய சோறு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். பழைய சோறு வந்து இன்னைக்கு இஸ் பீங் ரெக்கமெண்டட் நவ் பிகாஸ் ஆஃப் த ஃபர்மெண்டட் டயட். அண்ட் அது இருக்கும்போது அந்த இதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய பேர் டேக்கிங் குட் பாக்டீரியா, திஸ் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த டைஜஸ்டிவ் ஹெல்த். ஓகே டாக்டர் இன்னைக்கு எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப கைண்டாக ரொம்ப பொறுமையாக அத்தனை கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 1 மணி நேரம் எனக்கு பத்தவே இல்லை டாக்டர். கட் ஹெல்த் எவ்வளோ முக்கியன்றதை இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. நன்றிங்க டாக்டர். மேலும் பல விருதுகள் வாங்கணும், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு எங்களோட ரெயின்போ எஃப்எம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் டாக்டர். நன்றிங்க.